ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம வான்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். வான்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம 3/4 கிலோ வான்கோழி கறி வச்சுருக்குறோம். 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ அரிசியோட 3/4 கிலோ கறி போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா 100 கிராம் அளவுக்கு பூண்டு, 100 கிராம் இஞ்சி, 5 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு கேசரி கலர், தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய் 2, 300 கிராம் தக்காளி எடுத்துருக்குறோம், 100 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை, ஒரு கைப்பிடி புதினா இலை எடுத்துருக்குறோம். வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். கடலை எண்ணெயும் நெய்யும் இருக்குது. நம்ம ரெண்டையுமே 150 மில்லி அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாங்க இந்த பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். வான்கோழி கறியை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இது தனியாக நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது நாட்டுக்கோழி அளவுக்கு கெட்டி தன்மையோடு இருக்குது. அதனால் நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே குக்கர் வச்சு சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சு. கறி சேர்த்துக்கலாம். இந்த கறி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியானதையும் நம்ம நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி குறைஞ்சிருச்சு. நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நம்மளோட வான்கோழி கறி 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டோம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். பச்சை மிளகா எல்லாமே. வாங்க தாளிப்பு போட்டுக்கலாம். ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கலாம். 100 மில்லி கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் 2 சூடாகிடுச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமான விட்டு தான் வேறு பொருள் போடணும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். புதினா, கொத்தமல்லி 2யுமே வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வதங்கிருச்சு. நம்ம பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கேசரி கலர், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம்.
வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி விட்டு வேக வைக்கலாம். மசாலா கூட நல்லா வதங்கிருச்சு கறியும். நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கிறோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுல நம்ம இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 3/4 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இந்த மசாலாவில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம இது குக்கரில் வைக்காமல் ஓப்பனில் தான் வைக்கிறோம் பாத்திரத்தில், அதனால் இந்த தண்ணி இழுத்துக்கும். இந்த தண்ணியை கணக்கு பண்ணாமல் நம்ம அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அரை லிட்டர் உலக்கில் 3 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். 1.5 லிட்டர் தண்ணி 3/4 கிலோ அரிசிக்கு. கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லி கீரையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். மூடி விட்டு நம்ம அப்பப்போ இடையில கிளறிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 டைம் 3 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி குறையும் போது தீயை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வான்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு டைம் மேலே கீழே திருப்பி விட்டு வெயிட் வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் அடுப்பு வச்சு விட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணி விட்டுருணும், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ வெயிட் வச்சிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு திறந்து பார்த்துட்டு இன்னொரு டைம் திருப்பி இந்த மாதிரி விட்டுறலாம். மேலே இருக்கிற அரிசியெல்லாம் புழுங்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ நம்மளோட வான்கோழி பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே தம் ஆயிடுச்சு. நான் செஞ்ச இதே அளவுகளோட பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம ஹோம்மேடு மசாலா மட்டும் தான் போட்டிருக்கிறோம், வேறு எதுவுமே சேர்க்கல இதில். அதனால் நீங்களும் ஆரோக்கியமான சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்ச வான்கோழி பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.